தற்காலிகமான தீர்வு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பல் மருத்துவர் அணுகி வாயை சுத்தம் பண்ணுவோம். இது ஒரு எல்லாரும் செய்யக்கூடியது. இல்லைன்னா ஏதாவது ஸ்விங்கம் இல்லைன்னா அதுக்குன்னு உண்டான அந்த மவுத் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணி டெம்பரவரியா சொல்யூஷன் பார்க்கறதுக்காக பண்ணுவோம். ஆனா அப்படி கிடையாது. இதுக்கு பர்மனண்டான சொல்யூஷன்ஸ் இருக்கு. எப்படி? இது வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், அதனால வரக்கூடிய துர்நாற்றம். இதையே நம்ம நல்ல பாக்டீரியா இருக்கக்கூடிய இணை உணவுகளை சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், அது என்னன்னா துர்நாற்றத்தை வரக்கூடிய பாக்டீரியாவை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். இதுக்கு சிறந்த ஒரு உணவு பார்த்தீங்கன்னா தயிர். நம்ம டெய்லி தயிர் உணவு இருக்கு பார்த்தீங்களா? தயிர் சாப்பாட்டை தயிர் ஊற்றி சாப்பிடும் பாருங்க, அது அவ்வளோ சிறந்த நல்லது அப்படிங்கிறாங்க. அப்போ தயிர் என்ன பண்ணும்னா, நல்ல பாக்டீரியாக்களை, அதாவது தயிர் சாப்பிட்டோன்னே வயிற்றுலேருந்து நல்ல பாக்டீரியாக்கள் உருவாக்கும். இந்த கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து அந்த ஒரு கேஸாக ஃபார்ம் ஆகுதுல்ல, அதை முதல்ல தடுத்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேசும்போது வாய் துர்நாற்றம் வர்றதில்லை. ஸோ நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கக்கூடிய இணை உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நல்ல